வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஆக்சுவலாக இது என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ என்க்ளான் மெத்தட் மாதிரி தான் நமக்கு இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க சம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம வந்து சால்வ் அப்படின்னு சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் அப்படின்னு சால்வ்னு கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்க வேரியபிளை நம்ம கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ்ல எழுதிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதணும்னா எக்ஸ் ஒய் இசட் ஃபார்மேட்ல எழுதணும். ஸோ எழுதுனீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ல எழுதிக்கணும். ஸோ 2 -2 3 எழுதிக்கிட்டோம். அண்டு 1 2 -1 எதுவுமே இல்லைன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 -1 2. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கிட்டோம். எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ற சம்ல பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ் ஒய் இசட் நம்ம போட்டிருப்போம். ஸோ நம்ம அதெல்லாம் இங்கே தேவையில்லை. எக்ஸ் ஒய் போட்டு காட்டிடுறேன். எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவலுக்கு அந்த சைடு கட்டாம 2 3 1 நம்ம எழுதுவோம். பட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈவனையும் நம்ம எழுத போறோம், இந்த மேட்ரிக்ஸும் அண்ட் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ அதை மெர்ஜ் பண்ணி எழுத போறோம். ஸோ 2 -2 3 1 2 -1 3 -1 2 ஒரு கோடு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஈக்குவலுக்கு அந்த சைடு கட்டும் 2 3 1. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ண போறோம். இப்போ கொடுத்துருக்க சம்ம நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரோவை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்றது சரி, ஆட் பண்றது சரி, நம்ம ரோவை வந்து மாத்தணும். அதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ நமக்கு இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. என்ன மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயகனல் வேல்யூஸ் இவங்க தான் டயகனல். நமக்கு இந்த வேல்யூக்கு கீழே இருக்க வேல்யூஸ் இந்த 3 வேல்யூ ட்ரையாங்குலரா வருதா. ஸோ இந்த ட்ரையாங்குலரை நம்ம 0 ஆக்கலாம். இதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சம்ம. ஸோ இது என்ன மெயின்னா டயகனலுக்கு கீழே இருக்க டேர்ம்ஸ். ஸோ கீழே இருக்க டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா அப்பர்ல மட்டும் வேல்யூ கிடைக்கும். ஸோ அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இது 0 ஆகணும், இது 0 ஆகணும், இது 0 ஆகணும். ஸோ அதுதான் நம்ம மெத்தட். ஓகேவா. ஸோ நம்ம அதை தான் பண்ண போறோம். கான்செப்டே அதுதான். ஸோ நம்ம இந்த சம்மில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பட் ப்ராப்பரா பண்ணணும். எடுத்தோடனே இதை தான் எடுக்கணும் அதை தான் எடுக்கணும் இல்லை, எந்த வகையில போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த காலம் பார்க்குறோம். இந்த காலம்ல 1 எங்க இருக்குன்னு பாருங்க. 1 இருந்துச்சுன்னா அப்போ இது இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரோ 2ல 1 இருக்கு. ஸோ அப்போ அந்த ரோ 2வை ரோ 1க்கு மாத்திடணும், அவ்வளவுதான். 1ன்னு இருக்கிறவனா ரோ 1க்கு என்னைக்குமே மாத்திக்குங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 1ங்கிறது எனக்கு R2ல இருக்கு. ஸோ R2வையும் R1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R1ஐயும் மாத்திக்கிறேன். R1 மேல போட்டுருங்க, R2வை கீழே போட்டுருங்க. அப்ப இந்த ரோவே அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும், அப்படியே மேல ஷிஃப்ட் ஆயிடும். அதுதான் கான்செப்ட். 1ன்னு இருந்து நீங்க பார்த்திருந்தால். ஸோ அப்ப நம்ம 1ன்னு மாத்திக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எந்த சம்ல நீங்க 1 பார்த்தாலும் அது முன்னாடி R1 ரோக்கு 1 கூட்டிட்டு போயிருங்க, அதை வந்து ரோ 2வோ இல்லை ரோ 3க்கு கொண்டு போயிருங்க. இங்க ரோ 2ல இருக்கனால மாத்திக்கிட்டேன். R1 R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணா என்ன வரும், 1 2 -1 3 2 -2 3 2 3 -1 2 1 இப்படி கிடைக்குமா. ஸோ இதை சும்மா லைன் போட்டுட்டே வாங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் தான் நம்ம விஷயமே வருது. நமக்கு என்னன்னா இது 0 ஆகணும், இது 0 ஆகணும், இது 0 ஆகணும். ஸோ இது 0 ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் R2 என்னைக்குமே இந்த மாதிரி பண்ணிட்டு R2வை 0 ஆக்குங்க, அப்புறம் R3 0 ஆக்குங்க, அப்புறம் இதுக்கு 0 ஆக்கப்போம். ஸோ அப்போ R2வை 0 ஆக்கணும் அப்படின்னா இந்த 1 போடுறதுக்கு காரணமே எல்லாமே R1 வச்சு ரிலேட் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்குதான் இந்த 1 வந்து R1ங்கிற ரோல வைக்கிறதுக்கு காரணம். இப்ப பாருங்க, நான் எனக்கு R2வை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஒரே இதுலயே R2வை R3 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம R2வை நான் சேஞ்ச் பண்ண போறேன்னா R2 எனக்கு என்ன ஆகணும், 0 ஆகணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா R2 -2 R1 போடலாமா. R1க்குள்ள நான் எல்லாத்தையும் 2வால மல்டிபிள் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 2R1 கிடைக்கும். இப்ப நம்ம இதை சைட்ல எழுதலாம். R2 வேல்யூ நம்ம எழுதி பாருங்க. R2 வேல்யூ என்னது, R2வை எழுதலாம் 2 -2 3 2 அண்டு
minus 2r1. ஸோ 2r1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். r1ஓட வேல்யூ என்னது? இவன். ஸோ r1ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 1 2s are 2, 2 2s are 4. இது -2, இது 2 3s are 6. இப்படி மல்டிபிள் பண்ணிட்டு 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்தது மைனஸ் சைன் யாருக்கு இருக்கு? 2r1க்கு போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம மாத்தி கூட போட்டுக்கலாம். இதை மாத்தியும் பிரச்சனை இல்லை, கரெக்டா போடணும். ஸோ மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். ஸோ நீங்க என்ன ஆகும்? இது கேன்சல் ஆயிடும். ஸோ இது 0. இது -2 -4 -6. இது -3 + 2 என்ன வரும்? 5. இது -4. ஸோ இது நம்ம சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இதே ஸ்டெப்லயே நம்ம அட் டைம்லயே நம்ம R3 கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். R3 பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னா R3 -3r1 போடலாமா? R1 3ஆல மல்டிபிள் பண்ணலாம், அதையும் பண்ணலாம். ஸோ அதை பண்ணீங்கன்னா அதுக்கு பாருங்க, R3 வேணும்னா R3 -3r1. இது ரஃபர்ல நம்ம போடுறோம். ஸோ சைட்ல போட்டுக்கோங்க. அப்ப நான் R3 எழுத போறேன். R3 என்னது? 3 -1 2 1 எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? 3r1. ஸோ -3r1 மைனஸ் அப்புறம் போட்டுக்கலாம். 3r1 போடுங்க. R1ஓட 3 மல்டிபிள் பண்ணோம். ஸோ 1 3s are இதோட 3 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 1 3s are 3, 3 2s are 6, இது -3, 3 3s are 9ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? இது வேணும், கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ -1 -6 -7. இது 2 + 3 5. ஸோ 1 -9 -8. இதை மட்டும் கவனமா போட்டுக்கணும். ஸோ நமக்கு சேஞ்ச் ஆன டேர்ம்ஸை நம்ம எழுதலாம். ஸோ சேஞ்ச் ஆன டேர்ம் பாருங்க, R1 நம்ம எதுலையுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ 1 2 -1 3 தான். R2 என்னவோ ஆயிடுச்சு, நமக்கு நியூவா கன்வெர்ட் ஆனதை போடணும். 0 -6 5 -4. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த ரஃபருக்கு வந்து நம்ம இது வந்து ரஃபருக்கு. ஸோ நம்ம நடுவில் ரஃபருக்கு மீன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இதுதான் விஷயமே இருக்கு. ஸோ இதை போட்டுக்கணும். பட் இதை நீங்க காட்டணும். இதை நீங்க இங்க எழுதினாலும் சரி, இல்லை இங்க எழுதினாலும் சரி, சம்மு வந்து கிளியரா உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். ஸோ R3 என்னதுமா? நம்ம போட்ட வச்சிருந்தது R3 என்ன? 0 -7 0 -7 5 -8. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இப்படி கிடைச்சிருக்கு. இந்த ஸ்லாஷ் இங்க போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரே இதுல ஒன்று முடிச்சுட்டு கூட போகலாம், இல்லைன்னா ரெண்டையுமே உங்களால பண்ண முடியுதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு. ஓகேவா? இப்ப சம பார்க்கணும். இப்ப நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வரவங்க எல்லாமே 0 ஆகணும். Lன்னு போட்டுக்கோங்க. இந்த 3 டேர்ம் 0 ஆகணும். இது 2 0 ஆயிடுச்சு. அடுத்து இது 1 தான் நமக்கு என்ன ஆகணும்? 0 ஆகணும். அப்போ R2 R3 வச்சு பார்த்தாலே நமக்கு புரியும். இது ரெண்டையும் எப்பயுமே எடுத்துக்கணும் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ அப்ப நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம்? R3 தான் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப R3 சேஞ்ச் பண்ணோம்னா இங்க இருக்க நம்பரும் இங்க இருக்க நம்பரும் சேம் டேபிள்ல வராது. ஸோ எல்சிஎம் எடுக்க முடியாது. ஸோ இந்த 7 R3ல இருக்கிற 7 R2ஓட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ R3 இருக்கா? ஸோ R3 இருக்க டேர்ம் யாரு? 7. ஸோ 6 R3ஓட மல்டிபிள் பண்ணிக்கலாம். மாத்தி இதை நீங்க R2 ஃபர்ஸ்ட் எழுதினாலும் சரி, R3 ஃபர்ஸ்ட் எழுதினாலும் சரி, அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னா. ஸோ நம்ம போடுறதுதான் நீங்க பார்க்கணும். நான் R3 அப்படி கூட வச்சுக்கோங்க, எழுதுறப்ப மறக்காது. R3ய 6ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். அண்ட் R2 யாரு? R2 யாரால பண்ணும்? 7ஆல மாத்தி மல்டிபிள் பண்ணிக்கணும். கரெக்டா? ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இது ரெண்டுமே சேம் சைன் அப்படின்னா, இப்ப பிளஸ் பிளஸ்னா மைனஸ் பண்றல, அப்பதான் 0 ஆகும். ஸோ சேம் சைன்னா மைனஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் பாருங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 6R3 வேணும். ஸோ 6R3னா R3 யாரு? இது ஃபுல்லா லாஸ்ட் ரோ. அவன் எல்லாத்தையும் 6ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ 0 × 6 0. 6 7s are 42. 6 5s are 30. 6 8s are 48 -48. அடுத்தது என்ன எழுதணும்? 7R2. ஸோ 7R2 எழுதணுமா? ஸோ 7R2 எழுதுறோம்னா R2ஓட டேர்ம் எல்லாமே 7ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ 0ஆல மல்டிபிள் பண்ணா 0. 7 × 6 42.
ஆக்சுவலாக மைனஸ், ஸோ மைனஸ் 42 வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. அடுத்தது 7 5s are 35, 7 4s are 28. ஓகேவா? இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிட்டே வரணும். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணால் நமக்கு சேம் சைனாக இருக்கனால நம்ம மைனஸ் பண்ணாதான் கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் மைனஸ், இது ப்ளஸ், மைனஸ், இது ப்ளஸ். ஸோ இவங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு இது 0, ஆல்ரெடி 0, 0 - 0, இது 0. இதுதான் நமக்கு வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்? 30 - 35 -5. இது -48. ஸோ 8 - 8 0, 4 - 2 2, கிரேட்டர் சைன் வந்து -20. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? 1 2 -1 3 0 -6 5 -4. R3 தான் என்னவா சேஞ்ச் ஆயிடுக்கு? இது R3 என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? 0 0 -5 -20. இந்த மாதிரி கிடைச்சிருக்கா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இது யாரோட கோஎஃபிஷியன்ட்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இது இசட்டோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் ஒய் இசட். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு த டேர்ம். அப்படிதான் நம்ம செப்பரேட் பண்ணோம். ஸோ அதை எழுதிக்கலாம். எக்ஸ் 1x + 2y - z ஈக்குவல் டு 3. அடுத்தது இது என்னது? -6y + 5z ஈக்குவல் டு -4. அடுத்தது ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அடுத்து என்னது? எக்ஸ் ஒய் 0 z. இதோட வேல்யூ என்னது? -5z ஈக்குவல் டு -20. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், போட்டுக்கலாம். 1 2 3 நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ இப்போ பார்த்தோம்னா இதுல z என்னது? z ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 5 -5 எங்க வந்துச்சுன்னா -20/-5 வருமா? ஸோ மைனஸ் கேன்சல். 20 எத்தனை டைம்? 4 டைம். அப்போ இசோட வேல்யூ என்னது? 4. இசோட வேல்யூ என்னது? 4. ஸோ இதோட வேல்யூ 4ன்னு எதுல போய் சப்ஸ்டிட் பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷன். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சதை ரெண்டாவது ஈக்குவேஷன் போய் போடணும். -6y + 5z ஈக்குவல் டு -4. இசட்டோட வேல்யூ நம்ம என்ன போடணும்? 4ன்னு போட்டோம்னா +5 × 4, இசட்டுக்கு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், ஈக்குவல் டு -4. அப்போ -6y + 5 4s are 20 ஈக்குவல் டு -4. ஸோ -6y + 20 எங்க போயிடுச்சுன்னா -4 -20 ஆயிடும். ஸோ -24 இருக்கும். இங்கே -6y இருக்கும். மைனஸ் கேன்சல். 6th டேபிள்ல 24 எத்தனை டைம்? 4 டைம். ஒய்யோட வேல்யூ 4. ஸோ இசரோட வேல்யூ 4ன்னு கிடைச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூ 4ம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை போய் போட்டால் 3 வேல்யூ இருக்கிறது 2 போட்டால் 1 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x + 2y - z. ஸோ இதில் நமக்கு எக்ஸை தான் ஃபைண்ட் பண்ணணும். ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன? ரெண்டுமே 4. ஸோ ஒய்யோட வேல்யூ 4, இசரோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 3. அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் + 2 4s are 8 - 4 ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் 8ல் 4 போயிடுச்சுன்னா +4 ஈக்குவல் டு 3. இப்போ எக்ஸோட வேல்யூ +4 அங்கே போயிடுச்சுன்னா 3 - 4. ஸோ 3 - 4 -1. எக்ஸோட வேல்யூ என்ன? -1. அப்போ நமக்கு என்னது? சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ 4, இசரோட வேல்யூ 4. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர்ல எப்பயாவது நமக்கு டவுட் வந்துச்சுன்னா இது 3 வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனை போய் போட்டு பாருங்க. ஸோ யாரும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டு பாருங்க. போட்டு சால்வ் பண்ணா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நம்ம போட்ட ஆன்சர் ரைட்டு. ஸோ இது நம்ம எக்ஸாம்ல கரெக்டாக போட்டுருவோம். பட் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ்.